வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இது உங்கள் அபிமான மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்னைக்கு நாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 27ஆம் தேதி வேர்ல்ட் டே ஃபார் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ், அதாவது ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்திற்கான உலக தினமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை ஏன் அனுசரிக்கிறாங்க அப்படின்போது, ஆடியோ விஷுவல் ஆவணங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் பாதுகாப்பு அபாயங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு அரிய நோக்கத்தில் தான் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க. அதனால தான் இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒலி காட்சி பாரம்பரியத்திற்கான உலக தினமாக இன்றைய நாளை அனுசரிக்கிறாங்க. இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி கேட்கலாமா? முதல்ல ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ் பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகள் போன்ற ஆடியோ விஷுவல் ஆவணங்கள் 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளுக்கான முதன்மை பதிவுகளை கொண்டிருக்கின்றன. இருப்பினும் அவை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை. மேலும் அவற்றின் இழப்பை தடுக்க ஆடியோ விஷுவல் பதிவுகளை டிஜிட்டலுக்கு மாற்ற சில வருடங்கள் ஆகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. புறக்கணிப்பு, அழிவு, சிதைவு மற்றும் வளங்கள், திறன்கள் மற்றும் கட்டமைப்புகள் இல்லாமை ஆகியவற்றின் மூலம் உலகின் ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்தின் பெரும் பகுதி ஏற்கனவே மீள முடியாமல் இழந்துவிட்டது. இதனால் மனிதகுலத்தின் நினைவாற்றலை வறுமையில் ஆழ்த்தியுள்ளது. வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த சர்வதேச நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இன்னும் பலவற்றை இழக்க நேரிடும். மற்றும் ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்திற்கான உலக தினம் பற்றி 2004ஆம் ஆண்டில் வியட்நாமில் நடைபெற்ற சர்வதேச காங்கிரஸின் போது 2000 பங்கேற்பாளர்கள் காப்பகங்களின் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் குறிக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட வேண்டும் என்று கோரும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. 2005ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நடைபெற்ற யுனெஸ்கோ பொது மாநாட்டில் 33வது அமர்வின் போது அக்டோபர் 27ஆம் தேதியை ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்திற்கான உலக தினமாக அறிவித்தது. அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நமது பகிரப்பட்ட பாரம்பரிய மற்றும் நினைவகத்தின் பிரதிநிதித்துவமாக ஆடியோ விஷுவல் ஆவணங்களின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்ளவும் இது ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்திற்கான உலக தினம் என்பது நமது பாரம்பரியத்தை வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாக்கவும், ஆடியோ விஷுவல் பாதுகாப்பு வல்லுநர்கள் மற்றும் நிறுவனங்களை கௌரவிப்பதற்காகவும் ஒரு முக்கிய முயற்சியாக இந்த நாள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகெங்கிலும் உள்ள ஆடியோ விஷுவல் காப்பகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் ஒன்றிணைந்து இந்த மதிப்புமிக்க பொருட்களின் பாதிப்பை எடுத்து காட்டுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பையும் வழங்கும் நிறுவனங்களின் அடிக்கடி குறிப்பிடப்படாத பணிகளின் சுய விவரத்தை உயர்த்தும் நிகழ்வுகளுடன் தங்கள் வேலையை கொண்டாடுகின்றன. மேலும் இந்த நாளுடைய சிறப்புகள் என்னன்னா, உலகெங்கிலும் உள்ள மக்கள் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரம் பண்பாட்டை பற்றிய கதைகளை ஆடியோ விஷுவல் காப்பகங்கள் கூறுகின்றன. அவை விலைமதிப்பற்ற பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்வது அனைத்து நினைவக நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய குறிக்கோளாகும். யுனெஸ்கோ ஆவண காப்பகம் இந்த இலக்கை மனதில் கொண்டு டிஜிட்டைசிங் அவர் ஷேர்டு யுனெஸ்கோ ஹிஸ்டரி என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. 2023இல் ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்திற்கான உலக தினத்தின் கொண்டாட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வோம்.
2023ஆம் ஆண்டின் ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்திற்கான உலக தினம் அக்டோபர் 27ஆம் தேதி உலகிற்கு உங்கள் சாளரம் என்ற கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது. யுனெஸ்கோ மற்றும் ஆடியோ விஷுவல் ஆர்கீவ்ஸ் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பு கவுன்சில் ஆகியவற்றின் முக்கிய முன்முயற்சியாக இந்த கொண்டாட்டம் ஆடியோ விஷுவல் பாதுகாப்பு வல்லுநர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்காக நமது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நிறுவனங்களை கௌரவிக்க உள்ளது. உலகத்திற்கான ஒரு சாளரமாக ஆடியோ விஷுவல் பாரம்பரியம் நாம் கலந்து கொள்ளாத நிகழ்வுகளை காணவும், கடந்த காலத்தின் குரல்களை கேட்கவும், தகவல் மற்றும் மகிழ்விக்கும் கதைகளை உருவாக்கவும் உதவுகிறது. திரைப்படம் மற்றும் காணொளியில் பதிவு செய்யப்பட்ட ஒலிகள் மற்றும் காட்சி படிமங்களை ஆராய்வதன் மூலம் கலாச்சார செல்வத்திற்கு மதிப்பளிப்பது மட்டுமல்லாமல் அதிலிருந்து மதிப்புமிக்க படிப்பினைகளையும் பெறுகிறோம். அது மட்டும் இல்லை, அக்டோபர் 27ஆம் தேதியை நியமிப்பதற்கான முக்கியமான நோக்கம் யுனெஸ்கோவால் பட்டியலிடப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பின் அவசியத்தை பற்றி பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் முதல் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியத்தின் குறிப்பிட்ட உள்ளூர், தேசிய அல்லது சர்வதேச அம்சங்களை கொண்டாட வாய்ப்புகளை வழங்குதல். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பகங்களின் அணுகலை முன்னிலைப்படுத்துதல். ஃபோர்த் பாயிண்ட், பாரம்பரிய பிரச்சனைகளுக்கு ஊடக கவனத்தை ஈர்ப்பது. ஃபிஃப்த் பாயிண்ட், ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்தின் கலாச்சார நிலையை உயர்த்துதல். சிக்ஸ்த் பாயிண்ட், குறிப்பாக வளரும் நாடுகளில் ஆபத்தில் உள்ள ஆடியோ விஷுவல் பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்துவது. தொடர்ந்து ஒரு நேர்காணல் நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கங்க சார். உங்களை பத்தி எங்களுடைய அண்ணா சமுதாய வானொலி மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க சார். வணக்கம். இது தங்க ஜெய் சக்திவேல், சென்னை பல்கலைக்கழகத்தின் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையில உதவி பேராசிரியராக கடந்த 10 வருடங்களாக பணியாற்றிட்டு இருக்கேங்க. இதுக்கு முன்னாடி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 6 வருடங்களும், பிபிசி தமிழோசை மற்றும் உலக சேவையில ஒரு 5 வருடங்களும் பணியாற்றிய அனுபவம். வானொலி தொடர்பாக சர்வதேச வானொலி அப்படின்ற ஒரு மாத இதழும், ஆங்கிலத்தில் BXS கைடு என்ற ஒரு காலாண்டு இதழையும் நடத்தியிருக்கிறோம். 10க்கும் மேற்பட்ட வானொலி தொடர்பான புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். அதில் குறிப்பாக பிபிசி தமிழோசை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், வேரிதாஸ் தமிழ் பணி, சீன வானொலி ஆகிய வானொலிகளை பற்றியும், தமிழில் முதல் முறையாக ஹாம் ரேடியோ பற்றி 4 புத்தகங்கள், ஹாம் ரேடியோ ஓர் அறிமுகம், இளைஞர்களுக்கான ஹாம் ரேடியோ இன்றும் என்றும், பேரிடர் காலங்களில் உதவும் ஹாம் ரேடியோ ஆகிய புத்தகங்களையும், உலகம் முழுக்க இருக்கின்ற பொது சேவை ஒலிபரப்புகளை மையப்படுத்தி வெளிவந்த உலக வானொலிகள் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்குங்க. ஓகே சார், சூப்பர் சூப்பர். உங்களை அண்ணா சமுதாய வானொலியில வரவேற்கிறதுல நாங்க ரொம்பவே பெருமை கொள்றோம். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க, உங்களை பத்தி சொல்லணும்னாலே ஒரு புக்கு போடணும் போலியே, அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 27th அக்டோபர் வேர்ல்ட் டே ஃபார் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ். இந்த டேவை ஏன் செலிப்ரேட் பண்றாங்க, இதனுடைய சிறப்பு என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த நாள் வழக்கமா நம்ம இப்படி உலகம் முழுக்க ஒவ்வொரு குறிப்பிட்ட தினத்தையும் நம்ம ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்கோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு வானொலிக்கு பார்த்தீங்கன்னா உலக வானொலி தினம்ன்றது February 13 போல இந்த நாளும் ஐக்கிய நாடுகள் சபை 1980 21வது பொது சபை கூட்டம் ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல இந்த நாளை த வேர்ல்டு டே ஃபார் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ், அதாவது சுருக்கமா WDEH அப்படின்ற ஒரு இதை கமெமரேட் பண்ணாங்க. இந்த நாள் ஏன், எதுக்காக இதை நம்ம முக்கியமா கொண்டாடணும், ஏன் இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் ஆடியோ விஷுவலுக்காக வைக்கணுமா அப்படின்னா, நிச்சயமாக எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்றது உலகம் முழுக்க நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும்தான் போய் பார்த்து நம்ம அதை உணரன்றது இயலாத காரியம் எல்லாருக்குனாலையும். ஸோ அப்போ அதை ஆடியோவாகவும் விஷுவலாகவும் டாக்குமெண்ட் பண்றதுன்றது ஒரு முக்கியமான ஒண்ணு. அப்போ காலமாக மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு காணாம போயிடுது. இப்போ நாமெல்லாம் ஃபிளாப்பி டிஸ்க் காலகட்டத்தில் இருந்தவங்க. ஃபிளாப்பி டிஸ்க்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு மெமரி சிப் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம ஆவணப்படுத்துதல் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஏதாவது ஆவணப்படுத்துறோம்னா, இப்போ நம்ம டிஜிட்டல் ஆவணப்படுத்துறோம், அது ஹார்ட் டிரைவ் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் இருக்குது. அடுத்த ஒரு காலகட்டம்
கட்டத்துக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ அது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற நோக்கமும் இருக்கு. இப்போ மாமல்லபுரம் அல்லது தஞ்சாவூர் இருக்குன்னா தஞ்சாவூரும் மாமல்லபுரமும் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான இடங்கள். இதை உலக மக்களுக்கு எடுத்து செல்வது அப்படின்றது இந்த ஆடியோ விஷுவல் மூலமா தான் முடியும். இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் இங்க வந்து வெளிநாடுகள் இருக்கிறவங்க இங்க வந்தோ, இங்க இருக்கிறவங்க நம்ம வெளிநாட்டுக்கு போயோ அந்த ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டை பார்க்கறதுன்றது இயலாத காரியம். அதற்காகவும் அதை தவிர்த்து நமக்குன்னு ஒரு கலாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி, உடை, என்ன சொல்றது, இசை, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ஆவணப்படுத்துதல்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து ஆடியோவாகவும் விஷுவலாகவும் ஆவணப்படுத்தி வைக்கிறதுன்றது தவிர்க்க முடியாததாகுது இல்லைங்களா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ இது 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 ஒரு அமைப்பு மட்டும் சேர்ந்து பண்ணல. இது வந்து யுனெஸ்கோ வந்து இது பண்ணியிருந்தாலும் அசோசியேஷன் ஆஃப் மூவி இமேஜ் ஆர்கைவ்ஸ்னு ஒரு அமைப்பு, ஐமான்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு. அப்புறம் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏன்னு சொல்லுவாங்க, அது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஆடியோ விஷுவல் ஆர்கைவ்ஸ், IASA. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இது இல்லாம சியாப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபில்ம் ஆர்கைவ்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் இந்த அக்டோபர் 27 கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நம்ம இங்க சென்னையிலையும் நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு, அவங்களும் இந்த நாளை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அகில இந்திய வானொலியில இப்ப கூட அந்த சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த நாளை ஒட்டி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை அண்ணா பண்பலை வந்து எடுத்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா தயாரிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஓகே ஓகே, சூப்பர் சார். நீங்க சொல்லும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்களா சார், சென்னையில இந்த ஆடியோ விஷுவல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து எந்த இடத்துல பண்றாங்க, அதனுடைய அமைப்புகள் எங்க இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம அகில இந்திய வானொலியே ஒரு பெரிய ஆர்கைவ்ங்க, அவங்களே வந்து மிக முக்கியமான ஒரு ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது காமன் பப்ளிக் நமக்கு அக்சசபிலிட்டி இல்லை. பட் அதை தாண்டி நம்ம காமன் பப்ளிக் அக்சசபிலிட்டி இருக்கிற, அதாவது போய் பாக்குற அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் அப்படின்னா நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம், அங்க வந்து ஒரு ஆர்கைவ் இருக்கு. அதை தாண்டி ரோஜா முத்தையா நூலகம், அதுல மிகப்பெரிய ஒரு ஆர்கைவ் இருக்கு. அதுல வந்து ஒளி வடிவத்திலையும் வச்சிருக்காங்க, ஒளி வடிவத்திலையும் வச்சிருக்காங்க. அது இல்லாம புத்தகங்கள், நிறைய பேர் ரோஜா முத்தையா நூலகத்துல வந்து புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அங்க வந்து சவுண்ட் அண்ட் விஷுவல், ஆடியோ அண்ட் விஷுவல் ரெண்டுமே ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. அதை தவிர்த்து நம்ம இங்க ராஜா அண்ணாமலை மன்றம் பாரிஸ்ல, அங்க இருக்கிற அந்த இசைக்கல்லூரி, தமிழ் இசைக்கல்லூரியில ஒரு ஆவண காப்பகம் இருக்கு. அங்க இந்த இசை கருவிகளை ஆவணப்படுத்திருக்காங்க. அந்த இசைக்கருவிகள் பிளஸ் அதனுடைய இசை எப்படி இருக்கும்ன்றத நீங்க சவுண்டாவும் கேட்கலாம், விஷுவலா இசைக்கும் போது எப்படின்ற மாதிரியும் அது ஒண்ணு. இதை தாண்டி தக்ஷன் சித்ராவும் சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ், இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடான ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு சின்ன ஒரு தக்ஷன் சித்ரால இன்னும் என்ன சொல்றது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த மாதிரியான கலை வடிவங்கள் இருக்கு, அதை வந்து ஆடியோ விஷுவலாவும் பண்ணி வச்சிருக்காங்க. அது இதை தாண்டி இதெல்லாம் சென்னையை தாண்டி வேற எங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையில GD நாயுடு அந்த மியூசியம், அவங்க வானொலி இந்த ஆடியோ விஷுவலா கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து திருநெல்வேலி தூய சவேரியர் கல்லூரி, சென்ட் சேவியர் கல்லூரியில நாட்டார் வழக்காற்றியல் மையம், அங்க கொஞ்சம் விஷுவல் ஆர்கைவ், ஆடியோ விஷுவல் ஆர்கைவ் இருக்கு. அப்புறம் கொடைக்கானல்ல வந்து செண்பகனூர், அங்கே ஒரு சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு நூலகம் இருக்கு, அங்கேயும் இதே போல ஆடியோ விஷுவல் ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்த இடங்கள், அக்சசிபிள் இருக்கிற இடங்கள். தெரியாத இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம அதை காமன் பப்ளிக் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, இந்த மாதிரியான இடங்களை. ஓகே சார். நீங்க அந்த தக்ஷன் சித்ரான்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, நாங்க போகும்போது அங்க போய் பார்த்தோம் பாருங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். எங்க பசங்களெல்லாம் வர கூட்டிட்டு போயிருந்தோமா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏன்னா அந்த காலத்துல உள்ள இந்த பாரம்பரியங்களை இன்னைக்கும் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு இந்த விஷுவல் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சிருந்ததுனால தான் நம்மளால இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னும் போது பசங்களுக்கெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்குலாம் ரொம்ப உத்வேகமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களாம் இப்படிலாம் இருக்கா அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்லும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆமாங்க சார். இப்ப இந்த நாளுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணும், அதை பத்தி சொல்லுங்க சார். முதல்ல இது வந்து ஒரு காமன் பப்ளிக்கு, அதாவது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நாளையே கொண்டு வந்தது யுனெஸ்கோ. இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வர்ற ஜெனரேஷனுக்கு அதை நீங்க கடத்த வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஊடகவியலாளர் ஆயிட்டோம். நம்ம எப்ப ஸ்மார்ட் போன் நம்ம கைக்கு வந்ததோ, நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸும் வீடியோவும் எடுக்க முடிஞ்சதோ நம்ம ஸ்மார்ட் போன்ல, அப்பவே நாமளும் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு
கொடுக்குது தொழில்நுட்பம். ஆனா நம்மள எத்தனை பேர் நம் வீட்டை ஆவணப்படுத்தி இருக்கோம்? நம்ம வீட்டினுடைய சமையல் கட்டு முக்கியமானது. இப்போ 1950, 40 நம்ம வீட்டு தாத்தா பாட்டி வீட்டு சமையல் கட்டு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு புகைப்படம், அன்னைக்கு இருந்த புகைப்படம் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதை கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றோம் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். 1950 சமையல் கட்டில் இருந்த பொருட்கள் எவையெல்லாம் வெளியே போயிருக்கிறது, 2023 எவையெல்லாம் உள்ளே வந்திருக்கிறது அப்படின்றது. இன்னொன்னு மோசமா இருந்தது. இப்ப நம்ம வீட்டை நாம ஒரு 360 டிகிரி வீடியோவாகவும் போட்டோவாகவும் எடுத்து வச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆவணம். நீங்க இந்த சொசைட்டிக்கு செய்யற ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். அதனால நம்ம கையில் இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம முதல்ல ஆவணத்தை ஆரம்பிக்கணும், ஆவணப்படுத்துதல ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமையல் கட்டுக்குள்ள அவ்வளவு பொருட்கள் இன்னைக்கு காணாம போயிருக்கு. வேற என்னென்னமோ பொருட்கள்லாம் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இது கல்ச்சரலி ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டேஷன். அடுத்து பண்றது முக்கியம் இல்ல, அதை அக்சசபிள் பண்ற அப்படி பண்ணணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டாக்குமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அது அக்சசிபிலிட்டி இருக்கான்னா கிடையாது. அவங்க போன்லயே வச்சுக்கிறது, இல்ல அவங்க சிஸ்டத்தையோ லேப்டாப்லயோ வச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு பிளாகாவோ, இன்னைக்கு பிளாக்ன்றதெல்லாம் எளிமையா யாரு வேணாலும் தொடங்கிடலாம். இல்ல ஒரு ஃபேஸ்புக் போஸ்டாவோ அல்லது இன்ஸ்டாகிராம் போஸ்டாவோ எங்க, அதாவது காமன் பப்ளிக்கு அக்சஸ் பண்ற அப்படி. இப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ நீங்க பிரைவேட்டா வச்சிருந்தீங்கன்னா அதையும் காமன் பப்ளிக் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பிளாகா கிரியேட் பண்ணி பிளாக்ல நீங்க ஒரு போஸ்ட் ஒரு ரைட்டை போட இது இந்த இடத்துல இங்க எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நீங்க போடலாம். அப்புறம் அட்ராக்டிங் மீடியா அட்டென்ஷன்ன்றது ஒண்ணு முக்கியமானது. நீங்க பண்றது மீடியாவுக்கு தெரிவிக்கணும். ஊடகங்கள் இப்ப நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சி பண்றீங்க இல்லையா, ஏன் பண்றோம்? இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்றதுனால மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுனால பண்றோம். அப்ப செஞ்சு வச்ச அந்த டாக்குமெண்டேஷனையும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த மாதிரி நான் இப்ப பாத்தீங்கன்னா நானே நிறைய டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு நான் அஞ்சல் அட்டைகளை ஆவணப்படுத்திட்டு இருக்கேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கேன். அஞ்சல் அட்டைகள் எப்படி எல்லாம் மாறி இருக்கு, என்ன மாதிரியான அஞ்சல் அட்டைகள். அப்புறம் வானொலி நிலையங்கள் அனுப்புகின்ற அந்த QSL கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெரிஃபிகேஷன் கார்டு. நீங்க ஒரு வானொலி நிலையத்துக்கு கடிதம் எழுதுறீங்கன்னா அந்த வானொலி நிலையம் உங்களுக்கு ஒரு அஞ்சல் அட்டை வடிவத்துல ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குது. அது பேர் QSL கார்டு. அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரியாதது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பண்ணாலே அது ஊடகங்களுக்கு தெரியும்போது அது ஒரு செய்தி ஆகுது இல்லையா. அப்புறம் நமக்குன்ட்டு ஒரு கல்ச்சரல் ஸ்டேட்டஸ் இருக்கு சரிங்களா. நம்ம தமிழகத்துக்குன்னு ஒரு இது இருக்கு. அதை நம்ம டாக்குமெண்ட். இப்போ தசரா ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்துல அவ்வளவு ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கு. நீங்க குலசேகர பட்டினத்துல அங்கே அந்த வேஷம் கட்டி வர்ற அந்த இது அது ஒரு டாக்குமெண்ட் சேர்ந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய டாக்குமெண்ட். அப்புறம் இந்த எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்றது, ஏற்கனவே சொன்ன அந்த பப்ளிக் அக்சசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இங்க நாம கருதப்படுது. அது ஒரு காமன் பிளேஸ்ல அது பப்ளிக் அக்சசிபிளா இருந்ததுன்னா அதையே நிறைய பேர் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைச்சு அவங்க அதை வேற ஒரு வடிவத்துல டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த நாள்ல நம்ம அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு இல்லைங்களா. இப்ப மக்களுக்கு இன்னைய நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா அதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் நிச்சயமா மக்கள்கிட்ட வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விழிப்புணர்வோட சேர்ந்து அவங்களும் ஆவணப்படுத்துதலை தொடங்க வேண்டும் அப்படின்ற ஆடியோவாகவும் விஷுவலாகவும் அவங்க வீட்டில இருந்தே அந்த ஆவணப்படுத்துதலை தொடங்கலாம். நிச்சயமா சார். ஏன்னா இப்ப உங்களுடைய நியூஸ் எல்லாமே கேட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நம்ம, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாக்னு சொன்னீங்களா சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் புரியும். பிளாக் வேற ஒண்ணுல வலைப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தமிழ்ல வலைப்பூன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு இணையதளம் தொடங்குவதற்கு நாம எப்படி தனியா பைசா எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு டிசைனர் எல்லாம் வச்சு பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாம எப்படி நம்ம முகநூல், ஜிமெயில் அல்லது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு பைசா இல்லாம செலவு இல்லாம ஆரம்பிக்கலாம். அதே போல blogger.com அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கு. அது கூகுள் நமக்கு கொடுக்குது. கூகுள்ல போயிட்டு blogger blogger.com பிளாகர்ல போயிட்டு ஒரு 3 ஸ்டெப்ல உங்களுக்கான இணையதளத்தை நீங்க உருவாக்கிக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பெயர்ல அந்த இணையதளம் வேணுமோ அந்த பெயரை கொடுத்துட்டு கடைசியில எந்த டிசைன் வேணுமோ அந்த செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெப்சைட் நமக்கு கிரியேட் ஆயிடும். அதுல ஆடியோவாகவும் விஷுவலாகவும் நம்ம எல்லா கண்டென்ட்டையும் போடலாம். ரைட்டப்பா எழுதி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே கூகுள்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகுறதுனால நீங்க நாளைக்கு யாராச்சும் ஒரு ஓரியன்டா தேடுறாங்கன்னு வைங்க. இப்ப அண்ணா பண்பலையும் ஒருத்தர் தேடுறாருன்னா அந்த அண்ணா பண்பலையை பற்றிய விவரங்கள் அதுல கூகுள்லயே வந்துடும். அந்த இணையதளத்தையும் காட்டும். உதாரணத்துக்கு என்னுடைய பிளாக் எடுத்துக்கிட்டு நான் 2 பிளாக் வச்சிருக்கேன். ஒன்னு சர்வதேச வானொலின்னு ஒண்ணு, இன்னொன்னு டிஎஸ்எஸ் கைடுன்னு. யாராச்சும் சர்வதேச வானொலிகளை பத்தி தேடுறதுக்கு சர்வதேச வானொலின்னு கூகுள்ல தமிழ்லயோ அல்லது ஆங்கிலத்திலயோ டைப் பண்றாங்கன்னா முதல் பக்கம் என்னோட பக்கம் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி தொடர்ந்து வானொலி தொடர்பா எழுதிட்டு இருக்கிறதுனால அந்த பிளாக் என்ன பண்ணுது, நம்மள யாரும் விக்கிபீடியா கூட வராது, காட்டாது. ஃபர்ஸ்ட் என்னோட தான் காட்டும். என்னை பார்த்துட்டு தான் அடுத்து வானொலி தொடர்பா வேற இடத்துக்கு போக முடியும். முதல் 10 பக்கமே, அதாவது இணையதளத்துல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது வர்ற அந்த
இணைய முகவரி இருக்கு இல்லைங்களா, அது முதல் 10 இணையதளமே பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டடா தான் இருக்கும், வானொலி தொடர்பானதா தான் இருக்கும். ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல கொடுத்ததா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு மேகசின்ல ஆர்டிக்கல் எழுதுனதா இருக்கும், அந்த மாதிரியானது. அதுல அந்த இமேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜில் இருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வதேச வானொலி அப்படின்ற இணையதளத்துல இருந்து எடுத்த புகைப்படமாகவோ அல்லது வானொலி தொடர்பா நான் பேசியது அல்லது வீடியோவா ரெக்கார்ட் பண்ணதா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த பிளாகர் உதவுது. நீங்க பிளாகிங்ன்றது ரொம்ப நிறைய பேர் பண்றதே இல்லை இப்ப யாரும். எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர்ல தான் இருக்காங்க. பிளாகிங்ன்றது வந்து சர்ச்சபிள் ஒரு கண்டென்ட். அதாவது நீங்க எப்ப வந்து தேர்ந்தீங்கனாலும், இப்ப நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன நானே தேர்ந்தா எனக்கு நான் எழுதுனதான் காட்டுது. அந்த மாதிரி நீங்க ஒரு பல வருடங்கள் கழித்துமே அது ஆவணமாக்கப்பட்டு அங்க இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய வசதி என்னன்னா அங்க போய் எடுத்துக்கலாம் நம்ம. அது ஒரு வசதி. அதனால பிளாகிங்ன்றது முதல்ல எல்லாம் வந்து ஆடியோ எல்லாம் பண்ண முடியாம இருந்து இப்ப ஆடியோ, வீடியோ எல்லாத்தையுமே பிளாகிங்ல ஆவணப்படுத்த முடியுது. தாராளமா எல்லாருமே பண்ணலாம்னு. ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்க. நிச்சயமா நாங்கெல்லாம் பண்ணிடுவோம். ஏன்னா என் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தது இப்ப வரைக்கும் பசங்க பாத்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாகிங் அப்படின்னு சொல்லும்போது இத மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ இப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஊடகங்களுக்கும் முதல்ல தெரிவிக்கணும் அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சீங்க இல்லைங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன் நானு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்னா நிச்சயமா வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அவங்க எல்லாம் பார்த்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. அவங்களுக்கும் ஒரு நியூஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளயும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப இந்த நாள் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இந்த அக்டோபர் 27ஆம் தேதி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சார். இப்ப இத வந்து நீங்க வந்து சமுதாய மக்களுக்கு நீங்க இதை பத்தி இந்த கருத்துக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். மெயினா வந்து இது போன்ற நாட்கள்ல ஒரு சின்ன சின்ன மீட்டிங் ஆட்ட பார்க்ல இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்புறம் சிறு வெளியீடுகள் தொடர்பா வெளியிடலாம். ஒருத்தருக்கு அவங்க என்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேற இடங்கள்ல. அப்புறம் எக்ஸிபிட்ஸ், இப்ப யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கண்காட்சியாட்ட வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு இன்னும் ஒரு அறிவு இதை கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே இருக்கு. இப்ப பள்ளி கல்லூரிகள் இது போல நிறுவனங்கள் வந்து இதை செய்யலாம். இதை செய்யும் பொழுது இன்னும் நிறைய அந்த மாணவர்கள் மத்தியிலேயே ஒரு அவேர்னஸ் ஏற்படும். ஸோ அதை வந்து அரசுமே ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும் வைங்களேன். ஓகே சார், சூப்பர் சூப்பர். இந்த போட்டோஸ் நான் சொன்னேன் சார், நான் ஸ்டாம்ப் அது மாதிரிலாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் ஆல்ரெடி ஏற்கனவே அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இந்த நோட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ப 5 ரூபாய் நோட்டு எப்படி இருந்தது, காயின் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சிருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ இது மாதிரி அப்படி கொண்டு வர மாதிரியா எனக்கு அந்த டெக்னாலஜி இன்னும் தெரியல. இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னா நிச்சயமா நானும் பண்ணிடுவேன் நான். கண்டிப்பா இப்போ சவுண்டாவும் வீடியோவாவும் ஆடியோவாவும் இது எல்லாத்தையுமே தாராளமா நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம கைபேசி நம்ம கையில இருக்கு. இது ஒண்ணு போதுமானது நம்ம ஆவணப்படுத்துவதற்கு. கரெக்ட் சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினா பார்க்க வேண்டியது என்னதான் நம்ம டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி அந்த ஃபேஸ்புக் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் அதுல என்ன நியூஸ் வருது, அதுக்கப்புறமே இன்ஸ்டாகிராம் இதோட முடிச்சுக்கிறாங்க. மற்றபடி இந்த ரெக்கார்ட் பண்றது நான் சொன்ன மாதிரி நீங்க ஆடியோ விஷுவல் இந்த மாதிரிலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அண்ணா எஃப்எம் பண்பலை வானொலி நேயர்களோட இந்த குறிப்பிட்ட நாள்ல சந்திச்சதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் நன்றி. நிலை இயக்குனர் மற்றும் குறிப்பிட்ட தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நாங்களும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு உறுதிமொழியாவே கொடுக்குறேன். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து இந்த நாள்ல வந்து என்ன நிறைய பேர் கேட்க போறாங்க நிச்சயமா இந்த ரேடியோ மூலமா. அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் நிச்சயமா கிரியேட் ஆகும் அப்படின்றத நான் நம்புறேன். நானு ரொம்ப நன்றி சார். வணக்கம். என்ன நேர்களே, நிகழ்ச்சி கேட்டீங்களா? இந்த நாளுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம், மக்களிடையே எந்த அளவுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதை பற்றியும், ஆடியோ விஷுவல் ரெக்கார்ட்ஸ் எப்படி எல்லாருமே ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சார் சொன்னார் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ விஷுவல் ரெக்கார்ட்ஸை நம்ம கொடுத்துட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம ப்ரொஃபஸர் ஜெய் சக்திவேல் சார் நிறைய விஷயங்களை அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ப்ரொஃபஸர் ஜெய் சக்திவேல் சார் மற்றும் மல்லிகா, கலா, சந்திரா. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இந்த வாசகத்தை நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. அடுத்த நிகழ்ச்சி வரும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.